இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எல்லா வேலையும் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிற. நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சே, நான் பாத்துக்கலன்னா எப்படி? நம்ம வீடுன்னு சொல்ற? யார் அவ? எனக்கு தலைவலி இவதான் வீட்ல இருக்கா. என்னது இவளா? அவளை ஒரு வழி பண்ணிடவா? மருதாணி அரைக்கிற மாதிரி அரைச்சிடுறேன். அவ முன்னாடி நானே ஆடி போயிருக்கேன். உன்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? ஓ, அப்பேற்பட்ட ஆளா? பாக்க தானே போற. இங்க பாருமா, நான் வந்து அவளை எதுக்கு கூப்பிடுற? அறிமுகம் படுத்திக்கிட்டா பின்னாடி உதவும். சொல்லுங்க. என் பேரு கோமாப்பட்டி கோதாவரி சுஜாதா. எல்லாரும் என்ன மருதாணி சுஜாதான்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? என் சித்திமா. வணக்கங்க. வணக்கம்மா. வாங்க. என்னாச்சு மாமா? காலம் உண்மைய மறைச்சு தகுதியே இல்லாதவங்களை கொண்டாடி நம்ம கண்ணு முன்னாடிய சிம்மாசனத்துல உட்கார வைக்குது. உன் அம்மாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அபூர்வாதான். ஷோபா தங்கச்சிக்கிட்ட டிரைவரா இருந்தவன ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு என் கண்ணில் பட்டாமா. அன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து பிரசவ வழியில கிளம்பின உங்க அம்மாவை ஃபேக்டரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நாகு கிட்ட பொய் சொல்ல வச்சு அந்த அபூர்வா ஃபேக்டரிக்கு வர வச்சிருக்கா. எதுவும் தெரியாத மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி ஒர்க்கர்ஸுடைய கஷ்டம் தீரும்னு என்ன ஏமாத்தி என் கையாலேயே ஃபேக்டரிக்கு தீ வைக்க வச்சா. உனக்கு உன் அம்மா இல்லாம போனதுக்கும் என் புள்ள எனக்கு எதிரியானதுக்கு காரணமோ அந்த அபூர்வாதம், 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 அந்த அபூர்வாதம். ஷோபா சந்திராவோட சாவுக்கு காரணம் உண்மை தெரிஞ்சோம் என்னால எதுவும் பண்ண முடியலமா. இனி நான் பண்றேன் மாமா. 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 அண்ணா, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. அதுல நீ யாரா நினைச்சாலும் பரவாயில்ல. நீயும் இங்க வந்திருந்தா இந்த கல்யாணத்துல நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம். என்னடா இது? நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இங்க சேர்ந்து இருந்திருந்தா பழைய சினிமா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு புது சினிமா ஹீரோ மாதிரி இந்த கல்யாணத்தை ஒரு கலக்கி இருக்கலாம். இந்து கல்யாண ஆல்பம்க்கு ஒரு அழகு சேர்ந்திருக்கும். அப்பா அப்பா என்னடா சிச்சரி? அப்பா ஃப்ளவர் ஸ்டாண்ட உதைச்சிட்டேன். ஃப்ளவர் ஸ்டாண்ட எதுக்குடா உதைச்ச? நடக்கும்போது குறுக்க வந்துருச்சு. அதுக்கு போய் உதைப்பியா? அது ஃப்ளவர் ஸ்டாண்ட் தானே. அதுக்கு தான்டா ஏன்னு கேக்குறேன். நல்லா புரிஞ்சிருச்சுன்னு. உனக்கு அந்த ஃப்ளவரை விட அந்த ஸ்டாண்ட் மேலதான் மதிப்பு அதிகமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீ இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா சகோதரா? வந்திருக்கலாம்ல. நான் வரமாட்டேன்னா கவலைப்படுவேன், வர முடியாதுன்னா பொய்ன்னு சொல்லுவேன். சோ நான் என்ன சொல்ல போறேன்னு எல்லாமே உனக்கு தெரியும்.
அப்படி தெரிஞ்சிருந்தும் எதிர்பார்க்கறது நான் உன்னோட தப்புன்னு தான்டா சொல்லுவேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறத தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாதுடா. நீ பக்கத்துல இருந்து கல்யாண வேலைகளை பாத்துக்கோ. ஆனா நான் இருணும். ஐயோ இல்ல, கீழே விழுந்துருச்சு. நீங்க பாத்து போங்க. எனக்கு தேவைகள் இருக்கும்ல, அப்பெல்லாம் நான் ஃபோன் பண்ணுவேன்னு உங்ககிட்ட தான் சொன்னேன்ல. என்னடி என்ன உனக்கு தேவை? என் தேவை என்னன்னு முழுசா தெரியாம தான் அன்னைக்கு நான் கேட்டேன். நீங்க என்னமோ சில்லறை தூக்கி போட்டீங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னோட தேவை ரொம்ப பெருசுன்னு. ரொம்ப பேராசப்பட்டா உயிர் போயிடும். அது எப்படி மேடம் நான் செத்து போவேன்? எனக்கு ஏதாவது தேவைன்னா என்னை காப்பாத்த தான் நீங்க இருக்கீங்களே. நீ நீ கேட்கும் முதல்ல குடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கணும்ல. மேடம், ஏடிஎம்ல இல்லனா நான் நம்புவேன். ஆனா உங்ககிட்ட இல்லனா நான் எப்படி நம்புவேன்? இருந்தாலும் கொடுக்க முடியாது. என்ன பண்றியோ பண்ணிக்க போ. அப்படியா? அப்போ அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல உங்க கையால அந்த ஆளை கொலை பண்ணீங்களே, அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா உங்களுக்கு பரவாயில்லையா? ஏய், என்னடி எல்லாரும் இந்த அபூர்வாவை மிரட்டுறதுக்கு ஆளாயிட்டீங்களா? மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு எதுக்கு மேடம்? என்னோட தேவையை நீங்க நிறைவேத்தினா போதும். இல்லனா அந்த ஆளை கொலை பண்ணது நீங்க தான்னு நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியிருக்கும். இதுதான் உன் உண்மையான முகம். தேவைப்பட்டாலும் தேவைகள் தீர்ந்தாலும் கொலை பண்றதுக்கு கூட தயங்காத உன்னோட கொடூரமான முகம். ஏய், என்னடி பேசுற? கொலை பண்றத பத்தி எல்லாம் பேசுற? சும்மா நடிக்காத. நான் எல்லாத்தையும் கேட்டேன். உன்னோட தேவை இப்ப முடிஞ்சிருச்சு. உண்மை எங்க வெளியில வந்துருமோன்னு உன்னை நம்பிட்டு இருந்த அந்த நாகுவே கொன்னுட்ட. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. நீ அந்த ஆளை கொல்றதுக்கு காரணம் நான் தான் சோபா சந்திராவோட பொண்ணுங்கிற உண்மைய எல்லாருக்கும் சொல்லிடுவான்னா, இல்ல சோபா சந்திராவை கொலை பண்ணதே நீதாங்கிற உண்மை வெளியில தெரிஞ்சிரும்னா, வெளியில தெரிஞ்சிரும்னா, வெளியில தெரிஞ்சிரும்னா, வெளியில தெரிஞ்சிரும்னா, வெளியில தெரிஞ்சிரும்னா, வெளியில தெரிஞ்சிரும்னா.